ஜீவனும் மரணமும் எங்க இருக்கு? நாவின் கீழே இருக்கு. எனக்கு கர்த்தர் எதுல சொல்லி கொடுத்தாரு நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல நான் பயங்கரமான பரிசுத்தவான், யாரை பத்தியுமே பேசாத ஆளெல்லாம் கிடையாது. ஆரம்பத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில வரும்போது எல்லாருக்கும் இருக்கிற பலகீனம் நமக்கு இருந்துச்சு. எல்லாரையும் பத்தி பேசுறது எல்லாமே இருந்தது. ஒரு காரியம் நடந்துச்சு, அதாவது ஒரு சொன்ன விஷயம் அப்படியே நடந்துருச்சு. ஒரு சந்தோஷம் மனசுல, சொன்ன விஷயம் நடந்துச்சு. யூஸ்வலா எல்லாருக்கும் வர்றதுதான். அப்படி நடந்த உடனே ஆவியானவர் உணர்த்தினாரு, நீ சொன்ன விஷயம் நடக்குதில்ல, தப்பான விஷயத்த பேசினா இந்த வல்லமை உன்னை விட்டு போயிடும்னாரு. நீ இன்னொருத்தவங்களை பற்றி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உன் வார்த்தைக்கு என்ன இருக்குது? இப்போ வல்லமை இருக்குது. சிலர் சொல்கிறாங்கல்ல, நீங்கள் பேசுனீங்க, எங்கள் வாழ்க்கையில் இது பிரோஜனமாக இருந்துச்சு, கர்த்தர் பேசினார், இடைப்பட்டார், இப்படி சொல்கிறாங்கல்ல. இதை ஏன் சொல்கிறாங்கன்னா, நீ உன் வார்த்தையில் இருக்கிற வல்லமையை உணரணும். நீ தேவையில்லாததை பேச 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 உன் வாயில் உள்ள வார்த்தைகளுக்கு என்ன போயிடும்? வல்லமை போயிடும். எப்பவுமே யோசித்து பாருங்க, ரொம்ப ப்ரீஷியஸான பவர்ஃபுல்லான விஷயத்தை நம்ம லிமிட்டடாக தான் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப நீங்கள் ஒரு கோல்டு இருக்குது, அதை நீங்கள் லிமிட்டடாக யூஸ் பண்ணுவீங்க. அதுவே கருங்கல் இருக்குது, ஜல்லி இருக்குது, அதை சாதாரணமாக ரோட்டில் போட்டு விடுவோம். அது பெருசாக தெரியாது, காலில் உதச்சிட்டு போயிட்டே இருப்போம். உங்கள்கிட்டையும் எங்கிட்டையும் கர்த்தர் கொடுத்துருக்குது அத்தாரிட்டி நம்ம நாக்கில் தான் இருக்குது. கர்த்தர் கொடுத்த நாமம் நம்ம நாக்கில் தான் இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது நடக்கும். அப்போ நீங்கள் சொல்கிறதுல ஒரு வல்லமை இருக்குது, நீங்கள் சொல்கிறதுல ஒரு மகத்துவம் இருக்குதுன்னா, நீங்கள் தப்பாக பேசும்போது இது குறையும், இது போயிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் சொல்கிறத கர்த்தர் கேட்டு செய்கிறாரு. உங்க ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறாரு. அப்போ உங்க வாயின் வார்த்தைக்கு கர்த்தர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறாருன்னா, நீ தேவையில்லாததை பேச 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 கர்த்தர் உன்னை கேட்க மாட்டார். இது அவருக்கு தேவையில்லாத விஷயம் தானே. இன்னொருத்தனை பத்தி பேசுறது ஆட்டோமேட்டிக்கா நீ பேசுறத அவர் கேட்க போறது இல்ல. நீ நல்ல விஷயத்த சொன்னாலும் அப்புறம் கேட்க மாட்டார். ஏன்? நீ தான் அன்வான்டா பேசிட்டே இருக்கிய உட்காந்து. எவ்வளவோ உங்களுடையதான பேச்சை குறைச்சிட்டு நீங்க, நான் என்ன சொல்றேன்னா, என்னுடைய தனிப்பட்ட ஆலோசனையா சொல்றேன்.